இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். இந்த வீடியோ நான் மானிட்டைஸ் பண்ணல. மானிட்டைஸ்னால் என்னென்னா இந்த ஆடுலாம் உள்ளே போட்டு ரெவென்யூ பார்க்குற மாதிரி வீடியோ இது கிடையாது. நம்ப மாட்டீங்க நீங்கள். மேபி இந்த வீடியோவில் ஆடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன தான் இதில் நம்ம மானிட்டைசேஷன் ஆஃப் பண்ணி இருந்தாலும் ஒரு ஆட் பிளேசர் இந்த வீடியோவில் எனக்கு ஆட்ஸ் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுளுக்கு பே பண்ணாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதில் ஆடை பார்த்தீங்கன்னா கூகுள் போட்டு விடும். இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நான் ஓப்பனிங்லேயே போட்டுறேன். ஏன்னா நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு புரியும், நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியாது. இது ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு விஷயத்துக்காக இந்த வீடியோ நான் பண்ணலை. எனக்கு ஆக்சுவலாக பயங்கர ரேஜாக இருக்குது. பட் நான் எதுவும் தவறாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, டேய் நீ என்ன வேணால் பேசுகிறா, நீ ஆனால் ஒருத்தனை பற்றி நான் பேசுவேன்டா, நீலாம் பேசக்கூடாதுடா அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் யூடியூப் போயின்னு இருக்குது. இப்போ நான் 2024 நான் when I came to யூடியூப் 2017 நான் வந்தேன். அந்த டைமில் யூடியூப் பண்ணிட்டு இருக்கிறவங்க லைக் they don't care about anything. மேபி உங்களுக்கு காற்று சவுண்டு வந்தால் மன்னிச்சிருங்க, நான் ஒரு மொட்டை மாடியில் இருக்கேன். ஸோ they don't care about anything. they don't care aboutனா இதுதான் என்னோடய கண்டென்ட், நான் என் மக்களுக்கு இந்த கண்டென்ட் தான் கொடுப்பேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், நாட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, வீட்டில் என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது, மற்ற யூடியூபர் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக தான் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தது. இப்போ அப்படி போதான்னு கேட்டால் ஒரு மயிரும் இல்லை. மேபி சில வார்த்தைகள்லாம் தப்பாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 வருஷமாக 10 வருஷமாக 15 வருஷமாக சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஐல் சே ஃபியூ லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். இப்போ கூட நான் உண்டு, என் கண்டென்ட் உண்டுப்பா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு இருக்கிற ஃபியூ யூடியூபர்ஸில் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத தாண்டி எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க தமிழ் கேமிங் அவங்க பார்த்தீங்கன்னா பல வருஷமாக உள்ளே இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் அவங்க ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், அவங்க ஆடியன்ஸுக்கு என்ன கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அதை மட்டும் கொடுத்துட்டு சில்லாக பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப்பில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது விளாகர்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சுஹைலுக்கு ஆக்சுவலாக பயங்கர ஹேட்டு, எதுக்குன்னா ஒரு கண்டென்ட் காப்பி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விளாக்ஸ் போடும்போது அவங்க ஃபேமிலி திட்டுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிசிட்டி போயிட்டே தான் இருக்குது. அடுத்தது விளாகிங்கில் வேறு யார், தமிழ் ட்ரெக்கர், இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு லிஸ்ட்டே நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அவங்களாம் நினச்சா ஒரு யூடியூபர் தப்பு பண்ணுறாங்க, ஒரு கம்யூனிட்டியில் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு வீடியோ போடலாம். லைக் அவங்கள எதிர்த்து ஒரு ரிப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போடலாம். ஏன்னா ட்ராவலிங் கம்யூனிட்டியில் ஒருத்தர் இப்படி ட்ராவல் பண்ணுறாரு, ஒருத்தர் அப்படி ட்ராவல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கான்ட்ரவர்சி நடுவில் க்ரியேட் பண்ணார். பட் அதுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா சில பேர் ரிப்ளையே கொடுக்கல. ஸோ தட்ஸ் கால்ட் மெச்சூரிட்டி. சரி, ஓகேப்பா, நான் டைரெக்டாக டாப்பிக்கு வரேன். இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதுக்கான ரீசன் இந்த பிரியாணி மேன் அண்ட் இர்ஃபான் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் கிளியராக பேசுகிறேன். எதுவும் ஸ்கிரிப்டட் அதெல்லாம் கிடையாது. என் மைண்டில் என்ன இருக்கோ, ஒரு 5-6 வருஷமாக நான் யூடியூப்பில் இருக்கேன், ஒரு 7 வருஷமாக இருக்கேன் ஆல்மோஸ்ட்டு. என்னோடய ஆடியன்ஸுக்கு நான் அதை புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு யூடியூப்பில் ஒரு யூடியூபராக ஒரு க்ரியேட்டராக வெளியே தெரிகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் ஆடியன்ஸ் தான். ஒரு ஆடியன்ஸால் முடிஞ்சால் ஒரு க்ரியேட்டரை தூக்கி ஒரு நல்ல பொசிஷனில் நிப்பாட்ட முடியும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னா ஒருத்தரை டவுன் பண்ணிவிட்டு டோட்டலாக லைஃபையே பார்த்திங்கன்னா அழிக்கவும் முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா உண்மை. இது ஒரு ப்ராஃபிட்டபுளான விஷயமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா மறைமுகமாக நாங்கள் நல்லவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காட்டுறாங்க. ஆனால் கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா விஷம். அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி. சரி, ஓகே, நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன், எந்த அளவுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ளே போங்களேன். யூடியூப் சேனலுக்குள்ளே மொபைல் வச்சுருந்தீங்கன்னா போனீங்கன்னா அதில் லேட்டஸ்ட்டு, ஓல்டரு, பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, லேட்டஸ்ட்னால் ரீசெண்டாக நான் போட்ட வீடியோஸு, பாப்புலர் அப்படின்னா நம்ம சேனலில் எது பாப்புலராக பார்த்த வீடியோஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், ஓல்டஸ்ட்னால் பழைய வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி வரும். நீங்கள் பாப்புலர் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது ஆல்பம் சாங்ஸ் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிப்ளை வீடியோஸ் பார்த்திங்கன்னா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீரா மிதுனுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம், சில ப்ளூ சட்டை மாறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தளபதி விஜய் யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரிப்ளை வீடியோ பண்ணி, எதுவும் ஆபாசமாகவோ இல்லை ஒருத்தரை ஹர்ட் பண்ணணும், ஒருத்தரை டீக்ரேட் பண்ணணும், ஒருத்தர் செத்து போயிடணும், இல்லை ஒருத்தர் லைஃபே தொலைச்சிடணும், அவன் கெரியரே இருக்கக்கூடாது, நம்ம தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எண்ணத்தில் கிடையாது. நீ ஒன்று பேசியிருக்க,
ஒரு மாதிரி அவதூறாக பேசியிருக்கேன், அதுக்கு நான் ஒரு சின்ன ரிப்ளை, அவ்வளோதான். அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா பாப்புலரில் இருக்கும். அதே மாதிரி நீ செரி வீடியோஸ் எடுத்துங்க, ட்ராவலிங் வீடியோஸு, நெகட்டிவான டைட்டில், நெகட்டிவான தம்ப்நெயில் இருந்தது அப்படின்னா தம்ப்நெயில், அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடி இருக்கும். பாசிட்டிவாக எது வச்சாலும் ஓடாது. தமிழ் ட்ரெக்கர் எடுத்துங்க, சேம் அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி யூடியூபர் லிஸ்ட்டே சொல்லலாம். இர்ஃபான் எடுத்துங்க, அதுக்கப்புறம் பிரியாணி மேன் எடுத்துங்க, நீங்கள் ஏ2டி எடுத்துங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ இப்போ தான் எனக்கு சில பேர்லாம் தெரியும், நான் அவங்க வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்ததுலாம் கிடையாது. லைக் ஜேகேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிசிசம்னா ஓகே. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போது இர்ஃபானோட இஷ்யூ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பிரியாணி மேன், ஸோ பிரியாணி மேனோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எல்லாரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சிஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேதர் பண்ணிட்டு ஒரு ஃபன்னியான வேலை, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பண்ணி சில டைமில் கொஞ்சம் ஓவராக போகும். அதை தாண்டி ரிப்ளை வீடியோஸ்ன்றது ஒரு போடுவாப்பில். டெய்லர் அக்கா இவங்களை பற்றிலாம் பார்த்திங்கன்னா போட்டிருந்தாரு. சில பேர் பார்த்திங்கன்னா அது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு பொண்ணுனா இப்படி தானே, ஒரு பொண்ணு இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆதரவும் கொடுத்தாங்க. சார் அதெல்லாம் முடிஞ்சுது. டெய்லர் அக்காவுக்கு 2வது ரிப்ளை வீடும் போட்டாச்சு. 3வது இர்ஃபான் என்ன பண்ணார், அந்த ஒரு அந்த ஆக்சிடெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாதாரணமான மனுஷன் பண்ணியிருந்தால் சட்டம் அவங்களோட கடமையை செஞ்சுருக்கோம். பட் ஒரு பவரில் இருக்கிற ஒரு கிரியேட்டர், அவர்கிட்ட காசு இருக்குது, நிறைய பேர் சப்போர்ட் இருக்குன்றதால அதை டோட்டலாக மூடி மறைச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டாப்பில். அதுக்கு இர்ஃபானும் ரிப்ளை வீடியோ போட்டாப்பில். ஃபஸ்ட்டு இர்ஃபான் பற்றி போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இர்ஃபான் ரிப்ளை வீடியோ போட்டதுக்கப்புறம் தற்கூரி மேனன்னு சொல்லிட்டு பிரியாணி மேனு எதிர்த்து சில பேர் வீடியோஸ் போட்டாங்க, கமெண்ட்ஸ் போட்டாங்க, வீடியோஸும் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டப்போல ஒரு 1 ஹவருக்கு மேலே, அதுக்கு திருப்பியும் பிரியாணி மேனுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதே இந்த ஆடியன்ஸ் தான். எண்ட் ஆஃப் த டே இங்கே யார் எந்த வீடியோ போட்டாலும், யார் என்ன பண்ணாலும் ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். 4 பேர் இங்கே அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா பாப்கார்ன் வச்சுன்னு சாப்பிட்ற ஒரு காலம் இது. அவ்வளோதான், சிம்பிள். உட்காந்துன்னு ஃபீல் பண்ணுற ஒரு காலமே கிடையாது. நான் என்னென்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி, இது எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா டாக்ஸிசிட்டியாக போகுதுன்னா, ஒரு ஃபேமிலி இன்ஸ்டாகிராமில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சாரி அப்பாவுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஒன் சைடாக கண் இருக்கும்ல, அது ஒரு இஷ்யூ. ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி தான் கண் இருக்குது. இவங்க ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒருத்தன் போட்டிருக்கான், தேங்க் காட் அவங்களோட இவனோட ஒய்ஃப் இவனுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட் தேவையா? ஸோ இப்போல்லாம் எப்படின்னா, டேய் நீ எப்படி வேணால் போடா, நீ என்ன இதில் வேணால் போ, எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் தான் இப்போ இருக்காங்க. ஏன்னா இதுக்கு மெயின் ரீசனு டாக்ஸிசிட்டியை பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். சரி, ஓகே, ஃபஸ்ட் நம்ம லைனாக பேசிட்டே வரலாமா? பிரியாணி மேன் நம்மால் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு இவர் கொலை தான் பண்ணார், அது இது பண்ணிட்டாரு, இது ப்ரூஃபு, அது ப்ரூஃப், இது ப்ரூஃப், அதுக்கப்புறம் டெய்லர் அக்கா பற்றி போட்டார், அது ப்ரூஃப், இது ப்ரூஃப், அதுக்கப்புறம் மீம்ஸுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறது, இந்த வீடியோஸ் தான் நம்மால் போடுறது. சரி, ஓகே, ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி மக்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த கிரியேட்டரோட கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு அவங்களை திட்டுறதுன்றது ஒரு காமனான விஷயம். இப்போது நம்ம சேனல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் எப்போவுமே பெருசாக என்ன ஹேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுவி ஊற்றுவாங்க. சரி, ஓகே, ஃபைன், நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் சில ஒரு ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நம்மளை பற்றியும் சில ட்ரோல் வீடியோஸ்லாம் வந்துச்சு, மீம் வீடியோஸ்லாம் வந்துச்சு. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தாண்டி அப்யூசிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு சில பேர்லாம் பேசுனாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் டோட்டல்லி டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஒரு கிரியேட்டர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அது இன்னொரு கிரியேட்டருக்கு தப்பாக தெரியுது. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை பர்சனலாக மெசேஜ் பண்ணி பேசணும். கரெக்டுங்களா? நீ ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்க, நீயும் கண்டென்ட் பண்ணுற, வாட் எவர் த கண்டென்ட் யூ மேக், அது நீ 18+ வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை நீ ஆபாசமாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு கேமிங் சேனலு, டெக் சேனலு, ட்ராவல் சேனலு, இல்லை சினிமா சேனல், எது வேணால் இருக்கட்டும், இஃப் யூ ஃபெல்ட் இந்த க்ரியேட்டர் பண்ணுறது தப்புப்பா, அவ்வளோ அக்கறை இருக்குது பொதுமக்கள் மேலே, நம்ம இது பர்சனலாக ஒரு மெசேஜ் போட்டு விடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்ற ஏதாவது ஒன்று பண்ணாத ஒரு நாகரிகம், ஒரு மெச்சூரிட்டி தரும். பட் ஆனால் அதை பண்ணாமல் டைரெக்டாக வீடியோஸ் போட்டு இவனோட லைஃப் இவ்வளோ தான்ப்பா, ஆடியன்ஸு இவனை ஒரு ஜோக்கர் மாதிரி தான் இனிமேல் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுன்றது 100 பேர்.
ஒரு 100 பேர் நம்ம வீடியோஸ் பார்க்க வைக்கிறோம். அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கே கிடையாது தெரியுமா? ஒரு 1000 பேர் ஒரு வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா 1000ன்றது நீங்கள் நம்பராக பார்க்குறீங்க. அந்த 1000 பேர் நீங்கள் மக்களாக பாருங்களேன். 1000 பேர் ஒரு வீடியோ பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி அவங்க நல்ல விஷயத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, கெட்ட விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இர்ஃபான் பற்றி பிரியாணி போட்டது கரெக்டானு கேட்டிங்கன்னா சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த ட்ராக் போயிடுச்சு. அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அப்படி பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இர்ஃபானும் பேசும்போது பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் அவுட் ஆஃப் த ட்ராக் போயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே அது சட்டப்படி லீகலாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபானுக்கு தான் தெரியும். நம்ம அதை வச்சு அவர் இர்ஃபான் உட்கார வச்சு நீ இதை சொல்லியே ஆகணும் கேட்க முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இடத்துல எங்கே தப்பாக போச்சுன்னா, பிரியாணி மேலே ஒரு வீடியோ போட்டாப்புல, இர்ஃபான் ஒரு டபுள் வீடியோ போட்டாப்புல, இதுக்கப்புறம் அதை அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு 2 பேரும் பேசிட்டு இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். பட் மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இல்லை பிரியாணி மேன் அவனுக்கு பிடிக்காதவங்களான்னு தெரில, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டாங்க. அதில் எனக்கு ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. பிரியாணி மேனுக்கு யாரோ ஒருத்தர் ஸ்டோரி டேக் போட்டிருக்காங்க போல், ஒரு தூக்கு கயிறு போட்டு ஞாபகம் இருக்காடா 2 வருஷம் முன்னாடி நீ இந்த மாதிரி பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுற மாதிரி போட்டாங்க. நான் கேட்குறேன், ஹியூமனிட்டினா என்னன்னு தெரியுமா? அவன் என்ன தப்பு வேணால் பண்ணியிருக்கட்டும், என்ன வேணால் அவன் மேலே டாக்ஸிசிட்டி இருக்கட்டும், ஒரு தூக்கு கயிறு ஒரு ஸ்டோரியில் போட்டு அவனை டேக் பண்ணி அவனை நீ இதுக்கு மேலே பேசுகிறா, நான் அவனை புலி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு ஸ்டோரி. நான் அது ஸ்க்ரீன்ஷாட் நான் போட விரும்பலை. அது எவ்வளோ ஒரு தப்பு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறான்னா தேசத்துக்கு எதுவும் துரோகம் பண்ணல. இங்கே ஒருத்தரை பற்றி இப்போ என்னை பற்றி ஒருத்தர் நாளைக்கு வீடியோ போடுறாங்க, என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறன்ற பேரில் ஒரு 10 மணி நேரம் என்னை பற்றி ஒருத்தர் வீடியோ போடுறாங்க அப்படின்னா நானும் அதுக்கு ரிப்ளை வீடியோ போடுவேன். இதனால் தேசத்துக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது, உனக்கும் லாஸும் கிடையாது, எனக்கும் லாஸும் கிடையாது. மாற்றி சண்டை போட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ஒருத்தர் நீ இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மைண்ட் செட் போகுதுன்னா, யூடியூப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாக்ஸிசிட்டி மைண்டில் உட்கார வச்சிருக்கு. அவ்வளோதான். 4 பேர் ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க, தலைவன் கெத்து வேறு லெவலு, வேற மாதிரி ஒன்று அடிச்சிக்கவே முடியாது, நீ தான் கெத்து அப்படின்னு சொல்கிறான்னா இதை நம்ம ஒரு அப்ரிசியேஷனை எடுத்துக்கணுமே தவிர கர்வமாக நம்ம மைண்டில் வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி மைண்டில் திணிச்சு தான் இப்போ ஒருத்தரை சாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்க. ஒருத்தர் செத்து போயிட்டா கூட அதுலேயும் ஒரு ட்ரோலு மீம்ஸ்லாம் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களும் டாக்ஸிசிட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பேசினா நீ பூமர் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவீங்க. சரி, இர்ஃபானு இந்த டாப்பிக்லாம் முடிஞ்சுது. டெய்லர் அக்கா, சரி நான் சிம்பிளாக விஷயம் கேட்குறேன். இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க வேறு, யூடியூப்பில் இருக்கிறவங்க வேறு. இன்ஸ்டாகிராம் இப்போ தான் பயங்கரமாக பூம் ஆகிட்டே இருக்குது. யூடியூப்பில் பல வருஷமாக இருக்குது. அந்த யூடியூப் அப்படின்னு ஒரு வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த இன்னும் வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இன்ஸ்டாகிராம் சும்மா ஒரு ரீல்ஸ் போட்டால் ஒரு 1 செகண்ட் அந்த ஒரு சவுண்டு போட்டால் கூட ஒரு ஹையஸ்ட் வியூடு வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் என்ன சொல்கிறேன்னா, உமன் அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே நோ ஹவு த அல்காரிதம் ஒர்க்ஸ். சில பேர் பார்த்திங்கன்னா உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்போசிங் தான் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. ஸோ பிரியாணி மேன் டெய்லர் அக்கா பற்றி பேசுறதாலும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் லைக் அவங்க செக்ஷுவலைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் போட்டு பண்ணுறாங்க, விச் இஸ் லைக் மேனிப்புலேட்டிங். அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஃப்ராடு பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி இல்லை, டேக்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் சரி ஓகே, செக்ஷுவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்க வேணாம். மற்றபடி அவங்க கோர்ஸ் கொடுக்குறாங்க, அதில் எவ்வளோ ஸ்கேம் இருக்குது, இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, அதை பற்றி நானும் பேச விரும்பலை. ஸோ இட்ஸ் நட் ஆஃப் மை பிஸ்னஸ். ஏன்னா நான் எப்போவுமே ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, அவன் தப்பு பண்ணான், அவன் ஒரு விஷயம் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். அது நம்ம கையில் கிடையாது. சட்டம் அது பார்த்துக்கோ, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம். சரி, மக்களுக்கு நீ ஒன்று எடுத்துக்காட்டு சொல்கிற, ஒருத்தர் நீ ட்ரோல் பண்ணுற, ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுற அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்கக்கிட்ட போய் எல்லா கமெண்ட்டில் கவிதாக ஊற்றுவாங்க. டெய்லர் அக்காக்கு அதுதான் நடந்தது, விச் இஸ் ரியலி சேட். இப்போ நாளைக்கு என்னை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து அந்த வீடியோ பற்றி வச்சு செஞ்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் தான் போடுவானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, சரி நான் ஒருத்தர் பற்றி பேசுகிறேன். பிரியாணி மேனு அவரோட கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கலாய்க்கிறது, அடுத்தவங்க பண்ண வீடியோஸ்லாம் பார்த்து ரியாக்ஷன் பண்ணுறது, அடுத்தவங்க ஏதாவது ஒரு ஸ்கேம் பண்ணாங்கன்னா அதை மக்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு பல வருஷமாக இதுதான் தலைமை வீடியோ பண்ணே இருக்கான். அதில் நிறைய செருப்படியும் வாங்கியிருக்கான், செருப்படி இல்லாமல் வாங்கியிருக்கான். சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் சப்போர்ட்டும் பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறா போல், ஒரு கட்டத்துக்கு மேலே லூஸ் மாதிரி பண்ணுறா போல். அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. இதுதான் அவரோட கண்டென்ட்டு. தப்பு பண்ணுறது சகஜமான ஒரு விஷயம். நீ எவ்வளோ பெரிய தேச தியாகியாக இருந்தாலும் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நீயும் இந்த இடத்துல தப்பு தான் பண்ணுவேன். ஆனால் அதை ஒருத்தர் எடுத்து காட்டுறாங்க அப்படின்னும்போது எப்படியாவது இவனை நம்ம அமுத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பண்ணுற வேலை தான் இந்த கிரிட்டிசிசம். அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி தேடிக்கிறது. சரி ஓகே,
அடுத்தது பிரியாணிங்கிறது இர்ஃபானோட கெரியர் எல்லாம் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணி ஹெல்த்து பார்த்துக்காம நல்ல ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணி எப்போ இர்ஃபான் மேலே லைக் ஒரு ஹேட்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த BMW கார் ஐ திங்க் அப்போத்துலேருந்து தான் இர்ஃபான் மேலே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காரை வாங்கிட்டு ஓட்டி விற்றுட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி அதுக்கு ஒரு 10 வீடியோ பண்ணி இது பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. ரெண்டாவது பீயிங் ஆஸ் அ முஸ்லீம் நீ இப்படி பண்ணலாமா, பீயிங் ஆஸ் அ முஸ்லீம் நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தப்பு தான். அண்ட் அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் we don't know என்ன இஷ்யூஸில் அவர் போனார், என்ன மைண்ட் செட்டில் அவர் இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவர் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடந்து போடுறாரு, குழந்தை பிறந்துட்டு சொல்கிறாரு, எல்லாமே பார்த்திங்கன்னா இஸ் ஷேரிங் எவ்ரி திங் என்டையர் லைஃப்பை பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தப்போ he should have explained it more clearly. இது நடந்தது, போலீஸ் இந்த ஆக்ஷன் எடுத்தாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைன் போட்டாங்க, இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க ஓப்பனாக சொல்கிறதுல தப்பே கிடையாது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்றது ஸ்டார்ட் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் வேறு நான் ஒரு யூடியூப் சேனல் பற்றி நான் சொல்கிறேன். ஜேகே அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹிஸ் மெயின் டியூட்டிஸ் ஆல்சோ லைக் ரியாக்டிங் டு மீம்ஸ். ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒருத்தர் தப்பு சொல்கிறது, அப்பப்போ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது, அதை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக உட்காந்து பார்க்குறாங்க. விச் இஸ் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். அதை பர்சனலாக எடுத்துகிட்டு அவர் யார் ஒருத்தர் ஓட்டுறாரோ அந்த கிரியேட்டர்கிட்டே போயிட்டு அவரை திட்டி அவன் ஃபேமிலியை திட்டி அவனை டிப்ரெஷன் உண்டாக்குறது மக்களாகிய பண்ணுற ஒரு வேலை தான். அது அந்த கிரியேட்டர் பண்ணுற வேலை கிடையாது. ஸோ அடுத்தது யார் போகலாம், நம்ம A2D கிட்ட போகலாம். A2D பார்த்தீங்கன்னா நான் அவரோட வீடியோஸ் எப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன்னா பிசி பில்டிங் இதெல்லாம் நிறைய யூடியூபர்ஸ்க்கெலாம் போய் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த பிசி பில்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுக்குறதா இருக்கட்டும். நீங்கள் அவரோட சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட ஓல்டு வீடியோஸ் போட்டு பாருங்கள், லேட்டஸ்ட் வீடியோஸ்ன்னு கிளிக் பண்ணி பாருங்கள். பாப்புலர் அப்படின்னு நீங்கள் போட்டாலே அவரோட சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ரிப்ளை வீடியோ அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது தான் நிறைய இருக்கும். அதுதான் பாப்புலரில் இருக்கும். ஸோ A2D அப்படின்ற ஒரு நபர், ஒரு கிரியேட்டர், பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் பிசி பில்ட் வீடியோஸ் தவிர்த்து இந்த மாதிரி நடக்கிற இஷ்யூஸ் பற்றி நீ பேசு ப்ரோ, அடுத்தவனை நீ கிரிட்டிசைஸ் பண்ணு ப்ரோ, நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டு தான் அவருக்கு அதிகமாக கொடுக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஏன்னா டெக் சேனல்ஸ் எவ்வளோ இருக்குது கைஸ். டெக் பாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டெக் செட்டையரு, டெக் ஷானு, தமிழ் டெக்கு, எனக்கு தெரிஞ்ச டெக் சேனல்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ட்ராக்கின் டெக்கு, இவங்களெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இதில் டு பி ஃப்ரேங்க் இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு டெக் சேனல் அப்படின்னா டெக் ஷான். அவரும் டெக் சேனல் தான், அன்பாக்சிங் பண்ணுவார், க்ரியேட்டிவிட்டியாக வீடியோஸ் பண்ணுவார், ஒரு வீடியோக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூவிக்கு ப்ரொடியூசர் பண்ணுற லெவலுக்கு ஒரு எடிட்டிங் பண்ணுவார், பிசி பில்ட் பண்ணுவார், நிறைய டெக் விஷயங்கள் பேசுவார், கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணுவார். இவ்வளோ விஷயம் மனுஷன் பண்ணுற போல் இப்போ வரைக்குமே இஸ் நாட் இன் டு லைக் ஒன் கான்ட்ரவர்சி. ஒரு சின்ன கான்ட்ரவர்சியில் கூட பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒருத்தரை பற்றி வீடியோ போட்டது கிடையாது. ஐ ரியலி செல்யூட் ஃபார் ஹிம். தமிழ் டெக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு டெக் சேனல். பல வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக A2D ப்ரோ அவர் ஒரு ஃபேம் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா தமிழ் டெக்குக்கு இவருக்கு நடந்த சின்ன பஞ்சாயத்தில் இவர் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மூவி போட்டிருந்தார், ஒரு வீடியோ. ஓகேங்களா, அது மூவி மாதிரி மாற்றிட்டார். மெயின் ரீசன் ஃபன்னாக ஒரு எடிட்டிங்கு, ஒரு மீம் டைப்பில் ஒருத்தர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ அதை ட்ரை பண்ணார். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவருக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கும் தெரியும் இது எப்படி தமிழ் டெக்குக்கு ஒரு பேக்லேஷாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக டீச்சர் அக்கா அந்த ட்ரெய்லர் அக்கா பற்றி போட்ட வீடியோவில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், தமிழ் டெக்குக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது, அவர் எனக்கு இன்னும் கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது நான் ஒருத்தரை பற்றி திட்டி ஒரு வீடியோ போடுறேன், சம்திங் ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து ஒருத்தரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு கிரியேட்டர் கமெண்ட்ஸில் போயிட்டு அவரை திட்ட தான் செய்வாங்க, அந்த கிரியேட்டரும் டிப்ரெஷனுக்கு போக தான் செய்வாங்க. அவரோட என்டையர் லைஃப் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் நம்பி தான் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோன்லேயோ ஒரு மெயில்லையோ ஒரு மெசேஜ்லேயோ ஒரு பர்சனல் மீட்லேயோ பேசி முடிச்சிக்கலாம், சரி ஓகே ஃபைனுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு 2 ஹவர் ஒருத்தரை பற்றி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு டிப்ரெஷன் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா அவரோட லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் தட் யூடியூப் சேனல் ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ நான் மானிட்டைஸ் பண்ணல, நான் ஒரு ஜென்ரலாக நான் ஒரு 3வது பர்சனாக இதை பற்றி பேசுகிறேன்ப்பா, நடக்கிற விஷயங்கள் பற்றி. நாளைக்கு இப்போ பிரியாணி மேனு டெய்லர் அக்கா பற்றி போட்டாப்புல அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆன்லைனில் அந்த கோர்ஸ்லாம் கற்றுத்தராங்க.
அந்த போட்ட ஒரு வீடியோவால் ஆப்வியஸ்லி அவங்க பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகிருக்கும், விச் இஸ் டோட்டலி ராங். அவங்க ரெவன்யூ வந்திருக்காது, கோர்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, கமெண்ட்ஸில் அசிங்கமாக திட்டிருப்பாங்க. ஸோ விச் இஸ் டோட்டலி ராங். ஏன்னா அது பர்சனலாக பேசியிருக்கலாம் ஃபோன் பண்ணி, எங்கே நீங்கள் பண்ணுறது கைண்ட் ஆஃப் ஸ்கேமுங்க, நல்லா இல்லை, ஆடியன்ஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேசி விட்டுருக்கலாம் வீடியோ போடாமல். கிரிட்டிசைஸ் எப்போ தெரியுமா பண்ணணும்? இஃப் சம்வன் இஸ் சேயிங் புல்ஷிட் இன் சோஷியல் மீடியா, ஒரு விஷயத்த தப்பாக பண்ணுறாங்க, வெய்தர் அது ஒரு பொண்ணு பற்றியோ ஒரு பையனை பற்றியோ ஒரு கேஸ்ட்டை பற்றியோ ஒரு பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இது எல்லாருமே பேசினா பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம். இது மக்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக போய் சேரும். பின்விளைவுகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ பிரியாணி மேன் ஒருத்தரை பற்றி போடுறாருன்னா அவருக்கு கண்டிப்பாக பேக்லாஷ் இருக்கும், ஒரு டிப்ரெஷனுக்கு போவாங்க, ஏன்னா நம்ம பற்றி பேசியிருக்கான், கடுப்பாக இருக்குது. ஏன்னா அந்த டெய்லர் அக்கா வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோ போட்டப்பவே அந்த டெய்லர் அக்கா வந்து கமெண்ட்ஸ்லாம் ஒரு பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஒரு பொண்ணுனா இப்படி தான் பார்ப்பீங்களா, நான் அப்படிலாம் நினச்சலாம் பண்ணல வீடியோஸு, நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் நான் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் பேசியிருந்தாங்க. கைண்ட் ஆஃப் கஷ்டமாக தான் இருந்துச்சு அது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டு அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்கேம் பண்ணுறாங்க, அவங்க ஒரு கட்சியில் இருக்காங்க, அவங்க அப்பா எது அவங்க அம்மா எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய பர்டன் அந்த அக்காவுக்கும் கொடுக்கும் தான், விச் இஸ் டோட்டலி ராங். அது நான் அப்ரிஷியேட் பண்ணலை. பட் இந்த மாதிரி ஒரு கோர் சேனல் எதுக்கு இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம் இல்லை. இப்போ நம்ம சேனல் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ரிப்ளை வீடியோஸ் நான் எதுக்கு போடுவேன்? தளபதி எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை பற்றி யாராவது பேசுகிறா நான் போடுவேன்ப்பா. நான் இன்னும் அதில் பெருசாக திட்டி அவர் லைஃபே காலி பண்ணுறவங்களாம் நான் போட மாட்டேன். ட்ரோல்லாம் மீம்லாம் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் நான் போடுவேன். ஸோ அந்த 2K கிட்ஸுக்கு, மீராமுத்தினுக்கு, இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணியிருப்பேனே தவிர எந்த யூடியூபர் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் இருக்கேன். சரி ஓகே, பொதுமக்கள் நலன் கருதி நான் வீடியோஸ் போடுவேன்ப்பா, எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் போடுவேன்ப்பா அப்படின்னும் போது கூட இன்னொருத்தோட லைஃப் டோட்டலாக டவுன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் போட மாட்டேன். நான் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குறேன். இர்ஃபான் பற்றி பிரியாணி வீடியோ போட்டது அன்வான்ட் அப்படின்றது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இர்ஃபான் திருப்பி ரிப்ளை பண்ணது அன்வான்ட். இதெல்லாட்டி தாண்டி டெய்லர் அக்கா உள்ளே போட்டு அது ஒரு பிரச்சனையாக இருந்தால் அன்வான்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா A to D ப்ரோ இப்போ ஆக்சுவலாக டெய்லர் அக்காவும் பிரியாணி மேனுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா அது பண்ணதும் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் தான். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வீடியோ நான் பார்த்த சில பாயிண்ட்ஸில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கிளைமேக்ஸில் ஒரு வீடியோ ஜாயின் பண்ணியிருப்பார். ஐ மீன் அந்த டைரெக்டாக ஷூட் பண்ண வீடியோ கிடையாது. இந்த மாதிரி ரீசெண்டாக பிரியாணி மேனுக்கும் இன்னொரு பர்சனல் இஷ்யூ போயிட்டு இருக்குது, அது வேறு மாதிரி பர்சனலாக போகுது. பட் நான் இது மெயினாக பண்ணது என்னென்னா வர என்டர்பிரினர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பிஸ்னஸ் பண்ண வரவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு, விச் இஸ் நைஸ் தாட் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் இந்த பிரச்சனை ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்குது. லைக் பிரியாணி சேனல்லையாவது இர்ஃபான் சேனல்லையாவது ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் டெய்லர் அக்கா பற்றி வீடியோ போடுறப்போ வாட் பீப்புள் வில் திங்க்? ஆப்வியஸ்லி ஏன் இவர் இர்ஃபான் பற்றி பேசலாம் இல்லை, லைக் அவரை பற்றி எடுக்கலாம் இல்லை, ஏன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அந்த கொஷின் இருக்கும். ரெண்டாவது என்னன்னா நிறைய பேர் ஏடிவிட்டி சப்போர்ட் பண்ணி தான் அந்த கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. விச் லீடட் டு இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம். ஒருத்தர் நேற்று இந்த வீடியோக்காக ஒரு லைவ் போட்டு பிரியாணி மேனு எண்ட் ஆஃப் த வீடியோவில் இதர் இஸ் ஸ்கிரிப்டட் ஆர் ஒரு சீப் ட்ரிக்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், ஒரு துணி ஒன்று எடுத்துன்னு வந்து ஃபேனில் தூக்கு போட்டிக்கிறதுக்கு லைவில் ஆக்சுவலாக ஹீ இஸ் டூயிங் தட். நேற்று எனக்கு பார்த்து ஐ லிட்ரலி ஃபெல்ட் லைக் என்னடா இது கம்யூனிட்டி இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். ஒரு லைவில் ஒரு மனுஷன் ப்ராங்காக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஒரு சீப் ட்ரிக்காக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஒரு இது ஒன்று போட்டுட்டு அவ்வளோதான் ஐம் கோனா எண்ட் மை லைஃப்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க. நான் டெலிட்டட் த வீடியோ. நேற்று இது நடந்தது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் இப்படி ஒரு விஷயம் எடுத்துன்னு வந்தது தான். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா டெக் சேனல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது டெக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத தாண்டி மற்றவங்க என்ன பண்ணால் நமக்கு என்ன? ஸோ ஒன்ஸ் அது ஒரு விஷயம் பண்ணி அது ஃபேவரபுளாக இவங்க சைடு போகுது அப்படின்னா அதுவே ரிப்பீட்டடாக ஒரு கிரியேட்டரை நான் மட்டன் தட்டி தான்ப்பா பேசுவேன், டவுன் பண்ணிவிடுவேன். ப்ரோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ பிரியாணி மேன் நான் உங்ககிட்டே சொல்கிறேன்ப்பா, நீ ஒருத்தரை பற்றி நீ பேசுகிற, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, நீ ஒருத்தரை பற்றி பேசுகிற, ஆப்வியஸ்லி அது உனக்கு ஒரு கண்டென்ட் தான், மக்கள் அதை ரசிக்கிறாங்க, மக்கள் உனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே தப்பு எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த சைடு அந்த கிரியேட்டர் எந்த அளவுக்கு மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு டிப்ரெஷனாக போயிருப்பாங்க, ஒரு 5 லட்சம் ஃபாலோவர் கொண்டு வரத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரே செகண்டில் எல்லாருமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடும்போது எவ்வளோ ஒரு இரிட்டேட்டாக எவ்வளோ ஒரு நரக வேதனையாக இருக்கும் தெரியுமா? ஸோ நீ மீம்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறது, ரீல்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறது, தட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷன்ன்றது இருக்கும். நவ்
த சேம் திங் இஸ் ஹேப்பன் டு யூ. நேற்று அந்த லைவில் நீ டிப்ரெஷனுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டு நீ ஒரு நான் தூக்கில் தொங்க போகிறேன் அப்படின்னு ஃபைனலாக நீ அந்த இதெல்லாம் பண்ணும்போது இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன். ஏன்னா இன்னொருத்தர் உன்னை பற்றி பேசுகிறாங்க, கமெண்ட்ஸில் வந்து இன்னும் திட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ திஸ் இஸ் த சேம் ட்ரீட்மெண்ட் யூ ஆர் கெட்டிங். அவ்வளோதான். மை பர்சனல் சஜஷன் ஃபார் ஆல் த யூடியூபர்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் மற்ற க்ரியேட்டர்ஸை டோட்டலாக நீங்கள் மிதிக்கிறீங்க. அதுதான் உண்மை. நான் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் பேசலை, ஒரு விஷயம் நான் டைரெக்டாக சொல்கிறேன். தேர் ஆர் ஃபியூ கேங்ஸ் இன் யூடியூப். இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் தேர் இஸ் எ கேங். ஒரு யூடியூப் கேங் பார்த்தீங்கன்னா 2-3 பிரித்து வச்சுருக்காங்க. நான் ஒரு கேங்கு, நீ ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு. வெளியிலேருந்து பார்க்கும்போதே ஆஸ் எ ஜென்ரல் ஆடியன்ஸாக என்ன மனுஷையா, எவ்வளோ சூப்பராக வீடியோஸ் பண்ணுறாருயா, மக்களுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருயா, மக்களை ஸ்கேமுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு we are லுக்கிங். ஆனால் எண்ட் ஆஃப் த டே தே ஆர் டூயிங் இட் ஃபார் மணி. அவ்வளோதான். யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. நீங்கள் நம்புறீங்க இல்லை, அது வேறு விஷயம். எண்ட் ஆஃப் த டே இப்போ இந்த வீடியோவில் எத்தனை பேர் திட்டிருப்பீங்கன்னு தெரில. எண்ட் ஆஃப் த டே நான் சொல்கிறேன், எவ்ரிதிங் இஸ் எ சீப் பப்ளிசிட்டி ஸ்டண்ட். எய்தர் அது எந்த யூடியூபராக இருக்கட்டும். ஐ டோன்ட் சப்போர்ட் எனி ஒன் இன் திஸ். எதுக்கு சேனல் ஆரம்பித்தோம், என்ன கண்டென்ட் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஸ்டார்டிங்லலாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. பட் ஒன்ஸ் அவங்க லைஃப்பில் ஒரு பிரேக் வந்து இப்படி பண்ணால் தான் நமக்கு வியூஸ் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுவே ஒரு விஷயமா பண்ணும்போது அவங்களுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இன்னொரு கிரியேட்டர் எந்த அளவுக்கு அது ஃபீல் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக ஒரு மைக்கை வச்சுன்னு ஒரு வீடியோ வச்சுன்னு பேசிட்டு போகலாம். இதுதான் யூடியூப்பில் நடந்துகிட்டு இருக்குது. பட் ஆனால் அது புரியாது. நான் இப்போ என்ன சொன்னாலும் நிறைய பேருக்கு புரியாது. ஈவன் கமெண்ட்ஸில் அதான் சொல்லுவாங்க. இப்போ என்னை பற்றி யாராவது ஒருத்தர் வீடியோ போடுவாங்க, என்னை பற்றி நாளைக்கு யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்னை பற்றி இன்னொருத்தன் ட்ரோல் பண்ணுவான். ஒரு 1/2 hour வீடியோ போட்டு மீம்ஸ்லாம் நிறைய போட்டு ஒரு ஃபன்னியாக எடுத்துன்னு போகும்போது என்னன்னு தெரியும், தலைவா தலைவா வச்சு செஞ்ச தலைவா, நீ இன்னோவேஷன் ப்ளஸ் விஜய் வச்சு செஞ்ச தலைவா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ரியாலிட்டியை புரிஞ்சிங்கடா. ரியாலிட்டியே புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. யூடியூப் இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் மட்டும் பாருங்கள். மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுங்க. டாக்ஸிசிட்டி உங்களுக்குள்ளே இறக்கிக்கிட்டு நாளைக்கே ஒருத்தன் சாவறான் அப்படின்னா கூட அதுக்கு நீங்கள் லைவாக உட்காந்து பாப்கார்ன் வச்சுன்னு உட்காந்து பார்ப்பீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி உள்ளே ஏற்றிக்காதீங்க. அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் ஒன் மோர் திங், ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் எனி ஒன். இது ஏன்னா ரீசெண்டாக ட்ரைப் சம்மிட் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. அங்கே நிறைய கிரியேட்டர்ஸை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஐ மேட் எ வீடியோ ஆஸ் வெல். இதுக்கு சப்போர்ட்டாக யாருமே பேசலை. அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு, பேச மாட்டாங்க. ஏன் பேசுவாங்க? ஏன்னா நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல உள்ள, எப்படி பேசுவாங்க? தே டோன்ட் கிவ் எ டேம் ஷிட். அதே மாதிரி நான் யாரை பற்றி பெருசாக நான் பேச மாட்டேன். நான் நந்தா ப்ரோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கூட எதுனா இந்த மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு பேனர் வச்சதை பற்றி நான் இதுலேயும் பர்சனலாக அவருக்கு மெசேஜ் பண்ணி, ப்ரோ நான் வீடியோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், இஃப் யூ ஃபெல்ட் எனிதிங் ராங் இன் தட் சாரின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டேன். அதில் நான் கேட்ட ஒரு மெயின் கொஷின் என்னென்னா, மிஸ்டர் பீஸ்ட் கார்பரேட்டை எதிர்த்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். கார்பரேட் வர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு சோலோ கிரியேட்டர்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு பேனர் விற்கிற வீடியோவில் இன்வைட் பண்ண சில பேர் அண்டர் கார்பரேட்டில் தான் இருக்காங்க, டிஓவில். இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியல. இட்ஸ் லைக் ஏதோ நான் இந்த A2Dக்கு எதிரான ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் பேசினாங்க. திஸ் இஸ் ஆல் மேனிப்புலேஷன். அவ்வளோதான். நான் ஜஸ்ட் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த பேனர் யாருக்கோ விற்கிறதுக்கு நம்ம தமிழ்லையோ இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒருத்தருக்கு வச்சுட்டு போகலாம்ல அப்படின்னு தான் என் பர்சனல் ஒரு கொஷினாக இருந்ததே தவிர அந்த வீடியோவே ராங்குன்னு நான் சொல்லலை. இட்ஸ் இஸ் மணி. 5 லட்சமோ 4 லட்சமோ ஸ்பெண்ட் பண்ணுற வைக்கிறாருன்னா அவரோட மணி தான். ஆப்வியஸ்லி பீப்புளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதை பண்ணுறாரு. மற்றபடி நான் எதுவும் குறை சொல்லலை. ரீசெண்டாக அந்த ரிச் ஸ்ட்ரீட்டில் சம்திங் இது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் அப்பயே நினச்சேன், ஏன்டா அப்பா இந்த இடத்துல சேஃப் கிடையாது போட்டா யூடியூப் ஒரு கண்டென்ட்டுக்காக மனுஷன் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் மைண்டில் நான் யோசித்தேன். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எனக்கு எந்த யூடியூப் சேனலும் அவங்களோட கண்டென்ட்ஸில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஏதாவது ஒன்று டாக்ஸிசிட்டியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோவாக தெரியணும், அப்போ தான் நமக்கு வியூஸ் போகுது, பெருசாக போகுது வியூஸு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் உங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன், ஒரு வீடியோவை பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, எண்ட் ஆஃப் த டே நானாக இருக்கட்டும்,
இர்ஃபானாக இருக்கட்டும், எந்த யூடியூபராக இருக்கட்டும், செரியாக இருக்கட்டும், தமிழ் ட்ரெக்கராக இருக்கட்டும், A2Dயாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், JKவாக இருக்கட்டும், மதன் கௌரி ப்ரோவாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். யூடியூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரையும் சொல்கிறேன். ஈவன் நாங்களும் சாதாரணமான ஆளுங்க தான், அவ்வளோதான். எங்களோட வேலை டு கிவ் கண்டென்ட். அதில் நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது அதை எடுத்துங்க, தேவையில்லாத விஷயங்களை தூக்கி குப்பையில் போடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நாளைக்கே என்னை பற்றி ஒரு 4 பேர் வீடியோ போடுறாங்க அப்படின்னா, இவன் செத்து போயிடணுன்னு வீடியோ போட்டால் கூட அதை நான் பார்க்கும்போது ஒரு 1 hour அப்படி ஃபீல் பண்ணுவேன். பட் இதுவே ரிப்பீட்டடாக நடக்கும்போது என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஆப்வியஸ்லி ஐ வில் கோ இன்டு சம் டிப்ரெஷன், அவ்வளோதான். இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இது அந்த யூடியூபர் பண்ணுறதால கிடையாது, மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னும் இக்னைட் பண்ணி பெருசாக எடுத்துன்னு போகிறதால. சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு இந்த டாபிக் இதோட விட்டுருங்க. அண்டு அந்த பிரியாணி ப்ரோ வீடியோ நான் அந்த லைவ் பார்த்து தான் நான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேனே. லைக் யூடியூப் எந்த மாதிரி ஒரு கன்றாவியான பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பிஸ்னஸ் பார்த்துட்டு அவங்க போனால் பிரச்சனையே கிடையாது. மெயின் கண்டென்ட் சேனலில் என்ன, எதனால் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எவன் எப்படி போனால் நமக்கு என்ன? நான் என் ஆடியன்ஸுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்குறேன்னா, நான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன்னா, அவ்வளோதான், சிம்பிள். நெகட்டிவிட்டி மட்டும்தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக தான் போட வேண்டியது தான். இப்போ இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ இவங்களை பற்றிலாம் பேசுகிறவனுக்கு வியூஸ் வருமானு பேசுவாங்க சில பேர். பட் நான் இதை பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசளவில் பார்த்தீங்கன்னா நான் ஹர்ட் ஆகியிருக்கேன். எப்படி இருந்த யூடியூப்பு இப்போ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது. யூடியூப்லேயே ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிக்கின்னு 4-5 கேங்கை ஃபார்ம் பண்ணிக்கின்னு நாங்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும் தான்ப்பா நாங்கள் பார்ப்போம். நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருப்பாங்க, எங்கள் வீடெலாம் நல்லா இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒருத்தர் வைரலாக போகிறாரு, ஒரு இடத்துல ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒரு இடத்துல ஒரு ஹைட்டில் இருக்கார், நம்மளோட பயங்கர சப்ஸ்கிரைபர் கவுண்டரில் ஒருத்தர் இருக்காருன்னா நல்லவ மாதிரியே பேசி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் கீழே இறக்கி விட்றாங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ எனக்குலாம் நிறைய பேர் ப்ரோ நீலாம் 1 million அடிக்கவே மாட்டேன் ப்ரோ, நான் 1 million வரணும்னு சொல்லிட்டு உட்காந்து அழுததெல்லாம் கிடையாது. கவலை இருக்கும், பட் ஆனால் தட்ஸ் நாட் மை டெஸ்டினி. நான் யூடியூப்குள்ளே மெயினாக வந்த ரீசன் என்னென்னா, ஐ வாண்ட் டு என்டர்டெயின் பீப்புள். அது ஒரு மோட்டோ விலாகாக இருக்கட்டும், ஆல்பம் சாங்ஸாக இருக்கட்டும், மூவி அப்டேட்ஸாக இருக்கட்டும், சில ட்ரோல்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நவ் ஐ ஆம் கோயிங் டுவர்ட்ஸ் சினிமா, அதில் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இன்னொரு விஷயம் என்னென்னா, சின்ன யூடியூபராக இருந்தாலும் நாங்கள் மதிக்கோன்னு சொல்கிறோன்னு நம்பாதீங்க. நான் இன்னும் அப்படி தான் இருக்கேன். அது எத்தனை பேர் ஒரு குட்டி ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட ஐ ரெஸ்பெக்ட் தம், பிகாஸ் 1000 பேர் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேமராவில் ஒரு மாதிரி, ஆஃப் கேமராவில் ஒரு மாதிரி இருக்கிற டைப் நான் கிடையாது. இப்போ நான் இது பேசுகிறேன்னா இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் நான். ஐ திங்க் எவ்வளோ நேரம் பேசினேன் எனக்கு ஐடியாவே இல்லை. 30 நிமிஷம் கிட்ட இந்த வீடியோ பேசியிருக்கேன். ஐ திங்க் இங்கே ரொம்ப நாள் கழிச்சு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வீடியோ வெறும் பேசுகிறது மட்டும். உங்கள் கண்டென்ட் என்னவோ அது போடுங்க கைஸ், அவ்வளோதான். இது சொல்கிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் 5 வருஷம் ஏதோ உள்ளே இருக்கேன். அதை வச்சு நான் சொல்கிறேன், எவ்வளோ கிரிட்டிசிசம்ஸ் பார்த்துருக்கேன், எவ்வளோ ட்ரோல்ஸ் பார்த்துருக்கேன் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது கூட எத்தனை பேர் தப்பாக எடுத்துப்பீங்கன்னு தெரியல. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் கிளியராக இதில் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். புரிஞ்சால் நல்லது, இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே சொல்கிறேன், மாற்றி ஒருத்தரை பற்றி பேசிக்கிறதுல என்ன சந்தோஷம் வருதுன்னு தெரியல. மேபி வியூஸ் வரும், அதில் காசு வரும்னு வச்சிங்களேன். எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் டிப்ரெஷனில் தான் உட்காந்து இருப்பீங்க, அவ்வளோதான், சிம்பிள். உங்கள் சேனல் எதை நோக்கி பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆச்சோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது எதோ ட்ரோல் சேனலாக ட்ரோலை பேஸ் பண்ணுங்கள், மீம் சேனலாக மீம் வீடியோஸ் போடுங்க, டெக் சேனலாக டெக் வீடியோஸ் போடுங்க, கேமிங் சேனலாக கேமிங் வீடியோஸ் போடுங்க. ஸோ டோன்ட் மேக் வீடியோஸ் நல்லவ மாதிரி. டாக்ஸிசிட்டி மக்கள் மனசில் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறோம், அதுதான் உண்மை. நான் என்னையும் கூட சேர்த்துக்கிறேன், நம்ம வைக்கிறோம். டாக்ஸிசிட்டியை உள்ளே அவங்க திணிச்சு அடுத்தது நீங்கள் நல்ல வீடியோஸ் போட பார்க்க மாட்டாங்க, இந்த டாக்ஸிசிட்டி வீடியோ தான் பார்ப்பானுங்க, அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, பேசிட்டே போகலாம் இன்னும் 4 மணி நேரம். பட் வேணாமே, அப்புறம் நம்ம வன்மத்தை கக்கிறோம் ஒரு டாபிக் வந்துடும் நமக்கு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ், பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.